ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. அன்பான உணவுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நம்ம கண்ணெதுக்க நிறைய பொருட்களை ஜீவராசிகளை எல்லா விஷயத்தையும் பாக்குறோம். பார்க்கும்போது எல்லாமே உண்மை நம்பிதான் நம்ம ஒவ்வொரு லைஃபும் நம்ம எல்லாம் சஸ்டெயின் பண்றோம். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்வீங்க, இங்க எல்லாமே இருக்கு ஆனா இல்லைன்னு. நீங்க அந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது இப்போ டே டு லைஃப்லயே என் லைஃப்ல சில பொருட்களை என் கண்ணுனாலே பாக்குறேன். ஆனா பார்க்காம அது இல்லாதல இருக்க, பாக்குறதும் இல்ல சம்டைம்ஸ். ஆனா அது இருக்கு, தெரியுது. ஆமா, இல்லாமே தெரியுது, இல்லாம தெரியுது. ஆமா, இந்த மாதிரி நிகழ்வு நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்க. ஆமாங்க. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எல்லா பொருளுமே இல்லாம போகுது. ஏன்னா இல்லாம போறது எல்லாமே மாற்றத்தை நோக்கிய பயணத்துல இருக்கு. ஆனா எவ்ரிதிங் இஸ் பெர்மனன்ட். ஆமா, நம்ம என்ன நம்ம எப்பவுமே இருப்போம், இது எப்பவுமே இருக்கணும்னு வேற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணமே சரியா இருக்கான்னா இல்ல, நம்ம எப்பவுமே இப்படியே இருப்போம்னு எண்ணம் இருந்தா இதே எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும்போது இது எப்படி சஸ்டெயின் பண்ண முடியாது. ரெண்டாவது, இங்க ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் உண்மையிலே தன்மாற்றம் அடையும். ஆக மொத்தம் அது இருக்கிற நிலையில இல்ல. உங்க கண்ணெதிர தெரியுது மட்டும் சொல்றேன். உங்க கண்ணெதிர இப்ப நீங்க ஒரு அறிவியல்ல கேட்டீங்கன்னா இங்க எல்லாமே லைட் அண்ட் சவுண்டா தான் இருக்குது. 99% இங்க எல்லாமே ஒளியாக ஆகப்பட்டது தான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இப்ப நம்ம அறிவியல் படிக்காதவங்க இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க நம்ம அதுக்குள்ள அதை பத்தி சிந்திக்க முடியுமானா முடியாது. என்ன காரணம்? ஒரே விஷயம், நம்ம அதை படிக்கல, அது சாதனங்களுக்கு போன எண்ணம் வரலாம், நம்ம சிந்திக்கல. ரெண்டாவது, ஒரு படிச்சவங்க கூட இப்ப அதை சிந்திக்கிறான்னா அந்த சூழல் கூட அவன் போக மாட்டான். என்ன காரணம்னா ஒரே விஷயம் தான், எல்லாருக்குள்ளயும் அவங்க ஏற்படுத்தி வச்ச ஒரு சூழல், சொசைட்டின்னு ஒண்ணு. எல்லாருமே பர்மனண்டா இருக்கணும் ஒரு எண்ணம். இந்த சொசைட்டி சொல்றத சரின்னு நம்புறாங்க. அதுதான் சரி, அப்படிதான் வாழணும்ன்ற மாதிரி ஒரு எல்லாருக்குள்ளயும். ஆனா உண்மையிலேயே நம்மளும் வெறும் லைட் பார்ட்டிகள் தான். கண்டிப்பா ஒரே ஒரு பர்சன் தான் நம்ம ஜட பொருளை நம்ம வெளிப்படுறோம். இதை நம்ம எல்லாருமே ஒரு அறிவியல் சொல்றதை நம்ம அறிவியல் கொடுக்குறத எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறோம். அதை வச்சு நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஏற்கிறதுக்கும் நம்ம அப்படிதானே அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள போறதுக்கும் நம்ம தடை போடுறோம். என்ன காரணம்? நம்மள இருக்கிற டைட்டான சூழல் தான் காரணம். இப்போ நம்ம சூழலை மாத்தினா நம்ம அந்த சூழலை மாத்திக்கிறது நமக்கு இருக்கிற டைட்னஸ் நம்ம குறைச்சி நம்ம கருணையை அன்பு செய்யும் போது அறிவியல் சொல்லிச்சு இல்லையா ஒரு விஷயம், அறிவியல் சொல்லிச்சு ஒரு விஷயம். அந்த விஷயத்த லைவா நீங்க பார்க்கலாம். அறிவியல் சொல்லுது இல்ல, அவன் அறிவியல் வச்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்க இந்த பொருள் இப்படிதான் இருக்குது, எதுவுமே இல்ல, இங்க எல்லாமே ஒரு லைட் பார்ட்டிகளா இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியுது என்னன்னா அந்த ஒரே ஒரு % ஜட பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த ஜட பொருளா தெரியுது ஒரே காரணம் நம்மளோட அறிவு தன்மை குறைஞ்சதுனால நம்ம கண்ணுக்கு அது தெரியுது. புரியுது நான் சொல்றது? ஏன்னா நம்ம ஒரு விளையாட்டுல இருக்கிறோம். அந்த விளையாட்டை விளையாடணும்னா இந்த பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் நீ விளையாடணும்னு ஆசைனால நீ ஒரு பொருளாவும் உனக்கு விளையாடுறது ஒரு பொருளாவும் இங்க இருக்குது. கண்டிப்பா இதுதான் உண்மை. ஆனா எல்லா பொருளுமே மாற்றமாயி போயினதா இருக்கும். இங்க நம்ம எல்லாரும் நம்ம யாரும் மதவியாசனம் பண்ண மாட்டோம். நானும் இருந்த மாதிரி இல்ல, குழந்தையில இருந்து முதுமை போற வரையும் போய் இல்லாம போயினுக்கிறேன். அதே போல ஒரு பொருள் ஒரு ஜட பொருளா இருந்தா அது இருக்கும், கொஞ்ச நாள்ல கலந்து இல்லாம அது போயிடும். அந்த அறிவு தன்மை கூடும்போது அதோட யதார்த்தத்தை காட்டுது. அப்படி யதார்த்தத்தை காட்டிடும். அது இருக்கு ஆனா இல்ல. ஆமா, இது கட்டாயம் காட்டி நானே பாத்துக்கிறேன். இப்ப நீங்களும் அதை பாக்குறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நபர் கூட என்ன சொன்னாங்க, பொருளை பார்த்து இல்லாம தெரிஞ்சாங்க. தெரியுமானா தெரியும். இப்ப எதனா எப்படி சயின்ஸ் கண்டுபிடிச்சதுன்னா அவன் ஒரு கருவி வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? நம்மள விட ஒரு கருவிக்கு கிடையாது. நிச்சயமாங்க. நம்மளுக்கு இருக்கிற அந்த 5 புலனும் நம்ம கிட்ட இருக்கிற உடலும் இந்த அனைத்துமே சேர்த்ததோட ஒரு சிறு ஃபார்ம் தான் இந்த தேகம். அப்ப இந்த தேகத்துக்குள்ள என்னென்ன அளவுக்கு அறிவு இருக்கும், எந்த அளவுக்கு அந்த ஒரு ஜூமிங் பவரோ இல்ல இது எப்படி பார்க்கக்கூடிய தகுதி, எல்லா தகுதியும் உடம்புக்குள்ள இருக்குது. அது இருக்குதுன்றத நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம கருணையை அண்மை செய்யும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். அது 100% உணர முடியும். இங்க இருக்கிற எல்லா பொருளும் பாருங்க, மாற்றம்ன்றதுக்கு பேர் இல்லாம போறதுதான். உண்மைதானே? உண்மைதாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப மாற்றம்னா ஒரு பொருள் இருக்கிற பொருள் மாறிச்சுன்னா அது இல்லைன்னு அர்த்தம். உண்மைதானே? இப்ப நீ சேரை பாக்குற, இந்த சேர் சூப்பராக இருந்தது, இதே நீ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இது சூப்பரா சொல்ல மாட்டேன். அப்ப அதுல இருந்தது என்ன? இல்ல ஒரு விஷயம் நீ சொன்ன அழகுன்னு ஒண்ணு இல்ல, இல்லாம தான் போகுது. அது கண்டிப்பா புரியுதுல? மாற்றம்னு சொல்றோம். மாற்றம்ன்றதுக்கு பேர் இல்லாம ஆகுதுன்னு அர்த்தம். உண்மைதானே? உண்மைதாங்க. ஒரு பொருள் இல்லாம போயினுது, அப்ப அது இல்லாம போய் வேற மாற்றத்துக்குள்ள போகுது. இல்லாம போதா? அப்ப இல்லாம தான் இங்க ஒரு பொருள் இருக்குது. அது இருக்குது நீங்க நம்பியே உங்க வாழ்க்கைய தொலைக்கிறோம். நம்ம வாழ்க்கையை கடினமாக்கிக்கிறோம். ஆமா, நம்ம ஒரு பொருள் இல்லை. இப்ப எப்படி பாரு, நீ இருக்க போறது இல்லைன்னு தெரியும், உங்க சுற்றமும் இருக்க போறதுன்னு தெரியும், உங்க இருக்கிற பொருள் இருக்க போறது. ஆனா இல்லாத இருக்கிற ஒரு பொருள் மேல அதிக அக்கறை, அதிக நம்பிக்கை, அதிக பாசம், அதிக அன்பு, தேவை, எல்லாமே எனக்கு தேவைன்ற எண்ணம், இது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் ஏன் அது நீங்க அதுக்குள்ள போறீங்க? ஒரே விஷயம், பழக்க தோஷம். பழகிட்டோம். இருக்கிற வரைக்கும் நான் இருந்து பண்ணு. நீ எப்பவுமே இல்லாம இருக்கிற ஒரு பொருள் நீ இருக்கிற வரைக்கும் சொல்லி இருக்கிறதுக்கான வேலையே நம்ம பாக்குறோம். அது இருந்து சரியா இருக்கிறோமா? இருந்து கடினமா தான் இருக்க முடியும். ஏன்னா நீ இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் சரி. நீ இருக்கிறன்னு என்ன இருக்கிற வரைக்கும் நீ சரியில்லை. நீ இந்த செயலுக்குள்ளேயே இந்த சூழலுக்குள்ளே தான் இருப்பீங்க. இந்த சூழல்ன்றது கடினமா தான் இருக்கு. ஏன்னா நீ இல்லாம போகணுன்றதுக்கோசம் சூழ்நிலை நடக்குது. ஆனா இருக்கணும் என்ன இருக்குது, அந்த இருக்கணும்ன்ற எண்ணமே ஒண்ணு உருவாக்குது.
நீ துன்பத்தை அனுபவிச்சதுல அதை உருவாக்கி அதை விட்டுட்டு நீ போற எதுக்கு கோசம் அது இல்லாம இருக்குதுன்னு தெரியறதுக்கோசம் அது நடந்துருது எதுக்கோசம் நடக்கும். நான் இப்போ அது கூட அதான் உணர்றேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட எதனால வருதுன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மூலமாவே இது என்னன்னு புரிஞ்சுக்கோ. இது அதுக்குதான் நீ புரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான். புரிஞ்சு இங்க இல்லாம தான் இருக்கிறோம், நானே இல்லாம இருக்கிறேன், எனக்கு இருக்கிற பட்டவர்த்தமா காட்டும். அது கருணை கூடும் போது காட்டும். இப்ப நானே பண்ணலாம், என்னால ஒரு ஒளியை ஜூம் பண்ண முடியும். மேல ஸ்டார்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டார் நான் ஜூம் பண்ணி பார்ப்பேன். ஜூம் பண்ணி பார்த்தா ஸ்டார் விலைக்கு உள்ள ஒரு இருள் தெரியும். இது நம்ம பண்ண முடியுமா, யாருனால ஏற்க முடியுமா? முடியாது. இதை நான் பாக்குறேன். பிறருக்கு என்னால காட்ட முடியுமா? நான் காட்ட நான் முயற்சி பண்ணலாம். பாக்குற தகுதி அவங்ககிட்ட தான் பார்க்க முடியும். கண்டிப்பா புரியுதுங்களா? இங்க ஒரே விஷயம் தான், நான் என்ன வேணா நான் பேசலாம், நான் சித்திகள் எல்லாம் சொல்லலாம். ஆனா என் தகுதி உனக்கு வரும். நம்ம என்னென்ன சொல்றோமோ அந்த செயலை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த அனுபவத்தை நீ பெற்றுருவேன். இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்ற விஷயம் நிறைய அவங்க ரிலேஷா உணர்ந்து நிறைய அதை அனுபவிச்சு சொல்றாங்க. நிச்சயமாங்க. புரியுதுங்களா? இப்ப எப்படி சொல்றாங்க, நீங்க சொல்ற நான் செஞ்சு பார்த்தேன், செய்யும் போது தான் தெரிஞ்சு நீங்க சொன்ன அனுபவத்துக்கு நல்ல பெரிய மாற்றமா இந்த அனுபவத்தை நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஜட பொருள் நான் உயிருக்குதுன்றேன். அந்த உயிருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த பொருளை தொட்டு அந்த பொருளை கையாளும் போது அதுக்கும் எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. ஒரு சேர்ல உட்காந்து என்னால அதை அப்படியே மர்ஜி பண்ணி அது என்னால ஒன்னா இருக்கிற ஃபீல் என்னால உணர முடியுதுன்றாங்க. இப்ப இந்த உணர்வு ஒரு சந்தோஷம் தானே, ஒரு அறிவு தானே, ஒரு அனுபவம் தானே, இது ஒரு பெரிய அன்பு தானே, இது ஒரு பெரிய நம்பிக்கை தானே, ஒரு பெரிய தைரியம் தானே. ஒரு பொருள் என்னோட டைப் பண்ணது எனக்கு புரியுது. எந்த ஜட பொருளுமே நம்ம எந்த விதத்துல எந்த துன்பம் கொடுக்காது, கொஞ்சம் இன்பம் மட்டும் கொடுக்க பொருள். ஆனா அந்த பொருளை நீ கையாள இப்ப அந்த பொருளுக்குள்ள உயிர் இருக்குது அப்படின்னா அப்ப அது உண்மை எவ்வளவு பாதுகாக்கும், எவ்வளவு ஒரு அன்பு வெளிப்படுத்தும். இந்த தகுதி அந்த பொருளுக்குள்ள இருக்குது. புரியுங்களா சொல்ல? அதே போலதான் நம்மளும் அந்த தகுதி கொண்டு வரணும். நம்ம சொல்ல எந்த ஒரு பொருளுமே இங்க இருக்க போறது இல்ல, மாற்றமாயி போகுது, அவங்க தான் இல்லாம போகுது. ஆனா இருக்குதுன்ற எண்ணம் நம்ம கிட்ட ஓடினது. அந்த இருக்குதுன்ற எண்ணத்திலேயே நம்ம சஸ்டெயின் பண்ணினே இருக்கும். எல்லாமே இருக்கு. இதான் சொல்றேன். நம்மளுக்கு எனக்கு செல்வம் வேணும், எனக்கு குழந்தைங்க வேணும், எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு நான் இருக்கணும், இருக்கிற எல்லா பொருளும். ஆனா எந்த பொருளுமே இல்லாம போயிடும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க தெரிஞ்சா கூட ஏன் சரிங்க, உங்களுக்கு அந்த இல்லைன்ற ஒரு அறிவுக்குள்ள நீங்க போகுது. இது இருக்க போறது இல்லைன்ற அறிவுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. கேட்டா இதெல்லாம் எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகினே, இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். இதை சிந்திக்கத்தான் தேவை கிடைச்சிருக்குது. இதை சிந்திச்சாதான் நீ இதோட இந்த துன்பத்துக்குள்ள எல்லாமே இன்பமான தன்மைக்குள்ள போயிட முடியும். ஆனா இதை சிந்திக்க மாட்டோம். எந்த பொருளாயினும் மாற்றத்தை நோக்கிய பயணம். மாற்றத்தை நோக்கிய பயணம்னா இப்ப இருந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் மாற்றத்தை நோக்கிய பயணம். அப்ப இல்லாம தான் இங்க இல்லாம போறோம். அப்ப இல்லாம போறதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு தம் கட்டி இவ்வளவு கடினமான சூழல், இவ்வளவு கஷ்டமான ஒரு டைட்டான ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்திக்கிறோம்? நம்மளே துன்பத்துக்குள்ள தள்ளிக்கிறோம். நம்மளே நம்ம சுத்தி ஒரு வேலையை போட்டு நம்ம தான் கேட்கணும். எப்படி இருக்க போறது இல்லை. ஓகேவா? நீ யார நீ எப்படி இருக்க போறது இல்ல, நீ இல்லாம தான் ஆக போற. அப்ப இல்லாம ஆகிறதுக்கு நீ ஏன் அந்த இல்லாம இருந்தா ஒரு பெரிய சுகம் சந்தோஷமா இருப்போது உனக்கு அந்த மாற்றம். அது இல்லாம இருக்குது நீ உணர்ந்தாதானே உனக்கு சந்தோஷமாகும். நீ இல்லாம ஆகும். இப்ப நீங்க எல்லாமே பண்றீங்க, எனக்கு இது வேணுங்க அது வேணும் எல்லாம் சேர்த்துற. எப்படி இல்லாம போகும்? இல்லாம போகும்போது உங்களுக்கு அந்த வலி போகும். ஏன் வலி போக மாட்டேதுன்னா இங்க எல்லாமே இருக்கும்னு நம்பிட்டேன். இது எல்லாமே உந்துன்னு எண்ணெய் வச்சுட்டேன். இந்த எண்ணெய் வச்ச உடனே இந்த பிரிவு உன்னால தாங்க முடியும். அதை ஏத்துக்க முடியாத பிரியறதுக்கு உனக்குள்ள வலி வருது. அதை பாக்குறவங்களுக்கும் நீங்க பிரியுது, அவங்களால தாங்க அவங்க ஆறாங்க. இந்த ஃபீலிங் உருவாகுதுல்ல. இப்ப இந்த ஃபீலிங் உருவாகிறது நல்லதானா? இந்த இதுமே போகாம இருக்குது இந்த ஃபீலிங் உருவாச்சு, அப்ப அது நல்லதுதான். ஆனா நீ இது இப்பயே நீ நல்லா இருக்கும் போது, ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கும் போது, நல்ல இளமையில இருக்கும் போதே நீ அன்பும் கருணையும் செய்ய ஆரம்பிச்சிட்டுனா இந்த உடல் என்பது ஒரு கருவி. இந்த கருவியை கொண்டு அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உன்னால பார்க்க முடியும். அந்த அனைத்தையும் ஆராய்ச்சின்றது உன் உடலை நீ ஆராய்ச்சி பண்ணும்போது அனைத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு சமம். அனைத்துமே இந்த உடலுக்குள்ளதான் இருக்குதுன்ற ஒரு புரிதல் வந்துச்சுன்னா நீ அறிவாயிடுவேன். நீ அதுக்கப்புறம் நீ இல்லாம போறத பத்தி ஆசை, நான் இல்லாம போறதும் நான் இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதான்ற அறிவு உனக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே இல்லாம போகும்போது எனக்கும் தெரியும், எனக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அந்த கருணைக்குள்ள போகும்போது, அன்புக்குள்ள போகும்போது, ஒருமைக்குள்ள போகும்போது, பிறர் வழியை உன் வழியை எண்ணும் போது ஏற்படக்கூடிய அறிவின் வெளிப்பாடு இது. இப்ப நான் தான் பேசுறேன், புரியுதுங்களா? இது எல்லாருக்குமே நடக்கும். இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, கண்டிப்பா இது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப உங்களுக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் விட்டு போயிடும்ல. நீங்க அந்த ஃபீலிங் வரப்ப என்னால முடியல எப்படி முடியும்? நீ அந்த ஃபீலிங்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீ இந்த செயலெல்லாம் செஞ்ச அனுபவத்தை பெற்றுனா இது இயல்புதான், இதுல ஒண்ணு இல்லைன்னு உனக்கு புரிஞ்சிடும்ல. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. அப்ப தெரிஞ்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளவு இன்பமா இருக்கலாம். அப்ப இந்த வாழ்க்கை நீ எவ்வளவு சரியா வாழணும்னு தோணும், எவ்வளவு அன்பா வாழணும்னு தோணும், எவ்வளவு அறிவா வாழணும்னு தோணும், எவ்வளவு ஜாலியா வாழணும்னு தோணும். கண்டிப்பாங்க உண்மையா சந்தோஷமா இருக்க முடியும், பெரிய சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா எதுவுமே நடக்காதுன்னு தெரியும், எது நடந்தாலும் நன்மைக்கு நடக்கும்னு தெரியும். அது இல்லாம நான் மாற்றத்தை நோக்கி பயணத்துல போகிறது அந்த மாற்றமே நான் தானே தெரியும். ஆல்ரெடி நான் இல்லாம இருக்கிறேன் உங்களுக்கு இப்பயும் உணர முடியும். யுகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்தான யுகம் என்பது இது, பரம் என்பது இந்த உடல், அனைத்துமே சேர்ந்தது பரம் தான். இது இந்த விஷயத்தை இங்கே உணரலாம். பிறப்போன்னு இப்ப இங்கதான் இப்படி பாக்குறேன், இந்த கை பார்த்தா குழந்தை இல்லாம எல்லாமே தெரியும், பார்த்தா இருக்குதுன்னு தெரியும். இது எப்படி இல்லாம போச்சு? என்ன காரணம்? இது என்னோட ஐம்புலன்களில் ஏற்பட்ட ஒரு அறிவு வெளிப்பாடு. இந்த பொருள் இல்லாமே காட்டுது, இருக்கிறதாலும் காட்டுது. ஏன்னா இந்த கருவிக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியாதுனால அதுக்கு கருணை பெருகினால் இந்த உடலுக்குள்ள மர மாற்றம் வேற லெவல்ல இருக்கு. இந்த எம்டி ஸ்பேஸ்ல அசைடு என்னால பார்க்க முடியுது.
அதுல ஏற்படுற ஒரு அணுவின் ஒரு ஒளி வந்து வெடிச்சு சேதத்தை பார்க்க முடியுது, பிளாக்கா நிறைய விஷயம் இதெல்லாமே எனக்கு தெரியுது. எங்க தெரியுது? இது எப்படிலாம் தெரியுது? இதைதான் அவங்க வந்து அறிவியல் பூர்வமா செக் பண்ணி இங்க வந்து ஒரு ஆற்றல் தான் இருக்குது, அணு கூட்டங்கள் இருக்குது, எல்லாமே அங்க நடக்கிற விளைவெல்லாம் அந்த அவங்க கருவி வச்சு பாருங்க. அதே அந்த கருவி இல்லாம நான் பாக்குறேன், எப்படி பார்த்தேன்? அப்ப அந்த கருவிக்கான ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குதுன்றது வெளிப்படுது. இந்த வெளிப்பாடு எப்படி வருது? அளவுக்கு மீறி கருணை மிகுதியானால் அன்பு கூடினால் அறிவு அதிகமாகும் போது இந்த ஒரு பொருள் இருக்கிற பொருள் இல்லாம தெரியுது. இந்த ஒரு பொருளை பார்த்துட்டு இப்படி அப்படி பார்த்தா இந்த பொருள் அப்படியே டிசைன்ல லைட் பார்ட்டியில போகுது. அறிவியல் சொல்லிச்சு. நான் சொன்னேன் எல்லா அறிவியல் என்ன சொல்றோம் இதெல்லாம் என்னால பார்க்க முடியுது லைவா. இதுதான் பெரிய ஆச்சரியம். இல்லப்பா அது எப்படி சொல்ல நம்ப முடியுது? அப்பதான் புரிஞ்சுது அறிவியல் என்பது இங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு செயல், சிறிய செயல். ஆனா அறிவு என்பது, அன்பு என்பது இந்த மனிதனுக்குள்ள வெளிப்படும் போது இங்க அனைத்தையும் பத்தியும் புரிஞ்சக்கூடிய தகுதி இந்த கருவிக்கு உண்டு. ஏன்னா இந்த மூலமானது ஒரு கருவி, அதுல இருந்து வெளிப்பட்ட ஒரு சிறிய கருவி இந்த தேகம். இந்த தேகத்துக்கு அந்த தகுதி இருக்குதுன்றது நான் அறிவில் அந்த வீடியோல பார்த்துக்கிறேன். நான் அதை நேரில் நான் பார்க்கும்போது எனக்கு புரியுது. அப்ப இவங்க அந்த அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்றது கன்ஃபார்ம் ஆகுது, இந்த இகமும் பரமும் ஒண்ணுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப நானே அனைத்துமா இருக்குன்ற அறிவு கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த கன்ஃபார்மன்ஸ் எங்க கிடைக்குது? அளவுக்கு மீறி கருணை அன்பும் வரும்போது இந்த நிகழ்வு நடக்குது. இங்க ஒரு பொருள் இருக்கிற பொருள் இல்லாம தெரியுது, இருக்கிற பொருளை லைட் பார்ட்டிகளா என்னால பார்க்க முடியுது, ஒரு ஒளியை ஜூம் பண்ணி என்னால பார்க்க முடியுது. இப்ப இதை நான் ஏன் சொல்றேன்னா நான் மனித தேகத்துல இருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இது 100% நான் ட்ரூவா எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்த விஷயம். எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க ஏன் ஒரு பொருளை பத்தி இல்லாம இருக்குது இப்ப சொல்றீங்களா? நான் இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க அதை சொல்றீங்க. இதை பத்தி நம்ம அந்த வீடியோ பேசுறோம். ஏன்னா இங்க எல்லா பொருளுமே அந்த மாதிரி தான். அப்ப எல்லா பொருளையும் மாற்றத்தை நோக்கி பயணம் எல்லாமே இல்லாம போகுது. அப்ப எல்லாமே இல்லாம போகுதுன்ற தெரிஞ்சு போய் நம்ம ஏன் இது இப்படி இவ்வளவு இறுக்கமா இருக்கணும்? அந்த இறுக்கத்தை நீக்கிக்கணும் எல்லாரும். ஃப்ரீயாப்பா இருங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒளியா தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாமே லைட் அண்ட் சவுண்ட்ல இருந்து உருவான ஒரு பொருள் தான். இங்க எல்லாமே இந்த எல்லாமே நீனு புரிஞ்ச இவ்வளவு பெரிய தன்மை எனக்கு தெரியுது. இதே தன்மை உனக்கு தெரிய போகுது, இந்த செயலாசியா தெரிய போகுது. அப்படி தெரியலன்னா கூட நீ அதுதான் நல்லா சொல்றேன். நீ ஃப்ரீ ஆயிடு. நீ ரொம்ப டைட்டா போய் உன்னை சுத்தி ஒரு வெளியே போட்டு எனக்கு காசு வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குட்டி வேணும், இந்த ஆசைனால உன் அறிவு வெளிப்படுறதுக்கு நான் சொல்ல தடை பண்ணின்னு இதுவே சரின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு இதுக்குள்ளே நீங்களே போயிடுக்கிறீங்க. இதை போறதுனாச்சு கூட்டங்கள் அதிகமாகுது. இன்னைக்கு ஒரு இடத்துல பாம்பு போட்டு அந்த உணவு சாப்பிடறத காட்டுறாங்க. உணவு கிட்டத்தட்ட 2000-3000 பேர் சென்ட்ரா உணவு கோசம் அடிச்சுக்கிறான். மனுஷன் தான் அடிச்சுக்கிறான். அதை நம்ம பாக்குறோம். இது எங்க நடக்குது? இது பூமியில் நடக்குது. எதுக்கோசம் நடக்குது? நம்மளுக்குள்ள அன்பும் கருணையில் வெளிப்பாடாத போனதுனால எவ்வளவு பெரிய அறிவு கொண்டு இந்த எம்டியில் நடக்கிற விஷயத்த பார்க்கணும், ஒரு லைட் பார்ட்டிகளை பார்க்கணும், நம்ம எல்லா பொருள் லைட் ஆகுதுன்னு உணரக்கூடிய தகுதி கொண்ட நம்ம இந்த ஒரு பொருள் அறிவு சிறுமியானதுனால ஒருவேளை உணவு கோசம் அடிச்சுக்கிறோம். இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஒருவேளை உணவு கோசம் அடிச்சுக்கிறோம். நம்ம இந்த தரம் தாண்டி போறதுனாலதான் நம்ம இந்த ஒரு உணவு கோசமோ, நான் எனக்கு ஒரு பொருள் வேணும்னோ, எனக்கு எல்லாமே வேணும்னோ, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு தேவையான பொருள்கள் வேணும், இந்த ஆசை வருது. இந்த ஆசைனால உனக்கு துன்பம் தான் வந்து சேரப்போகுது. ஏன்னா இந்த உடல்ன்றது தான் இருக்கிறதுலே மூலம். உனக்கு எல்லாமே ஒருமை குணத்திலையும் அன்புலையும் கருணையிலையும் நீ போகும்போது எந்த பொருளும் வேணான்ற எண்ணம் வரும். எல்லா பொருளையும் பார்க்கிற பக்குவத்தை பார்த்துக்கலாம். எல்லா பொருளும் இல்லாம ஆக போகுதுன்னு உனக்கு தெரியும். எல்லா பொருளும் இல்லாம உன்னால பார்க்க முடியும். எல்லா பொருளும் லைட் பார்ட்டில உன்னால பார்க்க முடியும். அனைத்துமா நீயாகின்ற அறிவு உணர முடியும். இப்ப இந்த உணர்வு வந்தா அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த தேவையில்லாத துன்பங்கள், இந்த வலி வேதனை இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கி எல்லாரும் நித்தியமா இன்பத்துல போக முடியும்ன்ற ஒரு எண்ணத்தை, ஆமா நம்ம போக முடியும்ன்ற விண்ணப்பத்தை நம்மளால வைக்க முடியும். இது நடக்குமா? நடக்கும் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இதுக்குதான் இந்த இயற்கை இந்த பாடுபடுது. இயற்கைன்றது எல்லாமே சத்தது இயற்கை. எல்லாத்துக்கும் இந்த வலி இருக்கும். ஏன்னா இங்க ஒண்ணு கீழேயும் ஒண்ணு மேலேயும் கிடையாது. எல்லாமே சேர்ந்து ஒரே பொருள். அந்த ஒரே பொருள் தான் துன்பத்துல இருக்கும், நீங்க சொல்ற இன்பத்துல இருக்கும். அப்ப இந்த இன்பன்றது இருக்கிற வரைக்கும் துன்பம் இருக்கும், துன்பன்றது இருக்கிற இன்பம். இந்த ரெண்டுமே இல்லாம இருக்கும் போது மட்டும்தான் நித்தியமான இன்பத்துல நம்மளால இருக்க முடியும். அப்ப இந்த நித்தியமான இன்பத்துல நம்ம அன்பும் கருணையும் அதிகமாகும் போது, ஒருமை குணம் வரும்போது, பிறர் வழியை நம்மளே எண்ணும் போது, இங்க எல்லா விஷயத்தையும் அறிவில் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதனா இருந்து எல்லாத்தையும் லைவா பார்க்க முடியும், உணர முடியும். அந்த உணர்வு தன்மையை நம்ம அதிகமாக்கினா இந்த எல்லா உயிருமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போல நம்ம நினைக்கும் போது நம்மளோட அறிவு கூடி நம்ம இந்த கருவியோட தன்மை மிக அதிகமாகும் போது இந்த சொல்லு நடந்து இங்க எல்லா உயிரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள கட்டாயம் போகும். இது கட்டாயம் நடக்கும். அப்ப எல்லாரும் அன்பும் கருணையும் முக்கியமா செஞ்சு ஒருமை குணத்தை வாழ்த்து பிறர் வழியை நம்ம வழியா என்பதே எனக்கு அது ஒரு செயலா நடக்கணும். அதுவே என்னோட வாழ்க்கையோட முழுமையான பயணமா இருக்கணும். இதுவே என் கோலா நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் ஆசைப்பட்டா இந்த மாற்றம் கட்டாயம் வரும். நாங்க பெற்ற இந்த அனுபவத்தை நீங்க எல்லாரும் 100% பெற முடியும். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.